வயசான பிறகு கணவன் மனைவியை காதலிக்கிறார். வெளிநாட்டு பெண்கள் எல்லாம் இவர்களை பார்த்து பொறாமைப்பட்டார்கள், கொடுத்து வைத்தவர்கள் என்று சொன்னார்கள் என்று. அதுதான் சார் இங்கே ஆபத்து. காதலிக்க வேண்டிய வயசுல அந்த மனைவியை காதலிச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னா குடும்பம் நல்லா இருந்திருக்கும். வேற வழியே இல்லாதப்போ நான் மனைவியை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வரவேற்கத்தக்கது தான். ஆனா அந்த வயசுல காதலிச்சிருக்கணும்ல, அந்த வயசுல காதலிக்க விட்டுருக்கணும்ல. இவர்களுடைய எழுத்துக்களை எடுத்து படியுங்கள், பாரம்பரியம் தெரியும். ஜெயகாந்தனுடைய எழுத்துக்களை படியுங்கள், புதுமை பித்தனுடைய எழுத்துக்களை படியுங்கள், ஜானகிராமனுடைய எழுத்துக்களை படியுங்கள். அவர்களுடைய எழுத்துக்களில் பாரம்பரியம் தெரியும். பெண்களின் வாழ்க்கையை படித்து பாருங்கள், பாரம்பரியத்தை ரசிக்க முடியும். பாரம்பரியமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் பெண்கள். ரெண்டு பெண்கள் பேசிக்கிறாங்க. ஒரு பெண்ணு சொல்றாங்க, என்னுடைய கணவர் தூங்கினார்னா எழுந்திருக்கவே மாட்டேன்றாரு, விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றாங்க. இன்னொரு அம்மா சொல்றாங்க, அப்படியா, என் கணவர் நான் முத்தந்தளிக்க ஆரம்பிச்ச உடனே எழுந்திரிச்சிருவாரு. பரவாயில்லையா, அவ்வளோ சுறுசுறுப்பா இருக்கிறாரா? இல்லை குடிச்சிட்டு முத்தத்தில் விழுந்து கிடப்பாரு, நான் முத்தந்தளிக்கும் போது வேற வழி இல்லாம எழுந்திரிச்சு போயிடுவார். ஓ, அவர் பாரம்பரியத்தை பின்பற்றுறாரு. இதுதான் அவர்கள் போற்றுகிற பின்பற்றுகிற பாரம்பரியம். பின்தூங்கி முன்னெழுகின்ற பெண்களாகத்தான் இன்றைக்கும் பெண்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அவ வளர்க்கப்படுவதே பாரம்பரியத்தை சொல்லி சொல்லி வளர்க்கப்படுறா. விடிஞ்சா பிறகு பெண்ணுக்கு என்ன தூக்கம்? பகல்ல பெண்ணுக்கு என்ன தூக்கம்? பெண் இப்படி சிரிக்கலாமா? சொல்லி சொல்லி வளர்க்கப்படுபவள் பெண் சார். அதனால அவள் பாரம்பரியத்தையும் அவளையும் பிரிக்கவே முடியாது. கலைகளை இன்றைக்கு எந்த பெண் வளர்க்கிறாள் என்று சார் கேட்டாங்க. கோலம் போடுறது பாரம்பரிய கலை. அது இன்னைக்கு படித்திருந்த பெண்களாக இருந்தாலும் அதை விட்டு கொடுக்கறது கிடையாது. கோலம் போட தான் செய்யறாங்க வீட்டுல. ஆண்கள் தூங்கி எழுந்திருச்சு வர்றதுக்கு முன்னாடியே அது அழிஞ்சு போயிரு. கேட்டேன், 7 மணிக்கு பஸ் ஆபீஸ் போகணும் அப்படின்னு சொன்னா 4:30க்கே எழுந்திருச்சு காலையில செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் செய்துவிட்டு அவசர அவசரமாக போகின்றவள் பெண். பாரம்பரியத்தை காப்பதற்காக தன் தூக்கத்தை கூட தொலைக்கின்றவள் பெண். வேலு நாச்சியாராக குதிரை ஏறினேன், ராணி மங்கம்மாளாக வீரவாள் சுழற்றினேன், ஜான்சி ராணியாக எதிரிகளை பந்தாடினேன், குக்கர் சத்தம் கேட்டவுடன் சமையலறைக்கு ஓடினேன். இதுதான் பெண். வீரதீர செயல்களை அவள் செய்திருந்தாலும் எத்தனை படிச்சு அந்த குக்கரை ஏத்துனது யாருமா? எவ்வளவு படிச்சு பெரிய பதவிகள்ல இருந்தாலும் மேடைகள்ல பெண்ணியமே பேசினா கூட வீட்டுல போனா பெண்கள் தான் சார் சமைப்பாங்க. ஏன்னா சமைப்பது என்பது குடும்பத்துல பெண்களுக்கான கடமை என்று நினைத்து செய்கிறவள். பெண் பார்க்க போவாங்க பாருங்க, அது பாரம்பரியமா நடந்துகிட்டு இருக்குது. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் ஆண்கள் தான் பெண்கள் வீட்டில் போய் பெண்ணை பார்த்து திருமணம் காரியங்களை ஏற்பாடு செய்கிறாங்க. ஆனால் ஒரு கற்பனையாக நினச்சி பாருங்களேன், இன்னைக்கு பெண் பார்க்க போகிறதில்ல, மாப்பிள்ளையை பார்க்க போகிறோம். ராஜ்குமார் சாரை மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கிறாங்க. சார் அப்படியே காஃபி கப்போட அப்படி நாணத்தில் தலையை குனிஞ்சிக்கிட்டு கட்டை விரல்ல கோலம் போட்டுட்டு போய் காஃபி கொடுக்குறாரு. பெண் வீட்டுக்காரங்க குடிச்சிட்டு நாங்கள் வீட்டில் போய் சொல்லி அனுப்புகிறோன்னு சொல்கிறாங்க. அவர் மனசு போட்டு பக்குன்னு அடிச்சுக்கும், என்னத்தை சொல்லி அனுப்ப போகிறாங்களோன்னு. வீட்டில் இருந்து ஃபோன் வரும், பொண்ணு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டான்னு சொன்னால் அவர் மனசு எவ்வளோ அவர் மனசு எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. இது போகுது. 1 மாதம் கழிச்சு இன்னொரு பெண் வீட்டுக்காரங்க வராங்க. பார்த்துட்டு சாரை பார்த்துட்டு சொல்கிறாங்க, வீட்டில் போய் சொல்லி அனுப்புகிறோன்ட்டு சொல்கிறாங்க, மாப்பிள்ளை ஒட்டடை குச்சி மாதிரி ஒல்லியாக இருக்கிறாரு, அதனால இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு பெண்ணு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மனசு எப்படி இருக்கும்? 3ஆவதாக ஒரு பெண் வீட்டுக்காரங்க வராங்க. இவர் வேண்டிக்குவார், இந்த பெண்ணாவது சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு பார்த்த பிறகு சொல்கிறாங்க, மாப்பிள்ளை சுமாராக தான் இருக்கிறாரு, ஆனால் அரசாங்க வேலையில் இருக்கிறாரு, அதனால பொண்ணு கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னால் இவர் திருமணம் ஆன பிறகு அங்கே போய் சந்தோஷமாக குடும்பம் நடத்துவாரா? இவர் கற்பனையாக தான் நினச்சி பார்க்க சொல்கிறேன். ஆனால் காலம் காலமாக பெண்கள் இதை நிஜமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை முறை தான் வெக்கப்படுவா எங்க அக்கா, எத்தனை முறை தான் காஃபி தருவா எங்க அக்கான்னு பாட்டு பாடுறாங்கன்னா பெண்களின் வழிகளை சொல்லுகிற வார்த்தைகள் அது. இதை ஏன் பதிவு பண்ணுறேன்னா, பாரம்பரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பாதித்தாலும் பாரம்பரியத்தை எதிர்த்து கேள்வி கேட்காதவர் பெண்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்களால் தான் பெண் பார்க்கும் படலமும் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? பாரம்பரியங்களுக்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்த பெண்கள் இருக்கிறாங்க. ஆனா பாரம்பரியம் உடைபடுவதற்கு தங்களை ஒருபோதும் உட்படுத்த மாட்டார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் தான் இருக்கிறாங்க.
இன்னொன்று ஆன்மீகம் இருக்குது. பெண்களையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கவே முடியாது சார். பெண் தன் வளர்ந்த வீட்டில் அவ வழிபட்டு வந்த தெய்வம் வேறாக இருக்கலாம். ஆனால் திருமணமாகி வந்தா பிறகு தன்னுடைய கணவன் வீட்டில் எந்த தெய்வத்தை வழிபடுறாங்களோ அந்த தெய்வத்தை தன்னுடைய குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு அவள் வாழ்வா பாருங்க. சாமிக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொன்னால் வீட்டில் சமைக்க மாட்டா சார். அவளுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த சாமிக்கு ஒரு கலர் பிடிக்கலன்னா அவள் கட்ட மாட்டா, அவளுக்கு பிடிச்ச கலராக இருந்தாலும். அப்படி தியாகமாக வாழ்கின்றவர்கள் பெண்கள். கணவனும் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி விரதம் இருப்பா, சைவம் சமைச்சு சாப்பிடுவா. ஆனால் ஆண்கள் கடையில் போய் அசைவம் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனாலும் பெண் யாரையும் கேள்வி கேட்காதவள், பாரம்பரியத்தை கேள்வி கேட்காதவள், கணவனை கேள்வி கேட்காதவள், கடவுளை கேள்வி கேட்பா உரிமையா. எப்போ தெரியுமா? கணவனுக்கு ஒன்று, குழந்தைங்களுக்கு ஒன்று. நான் ஏன் சாமி இப்படி பண்ணினேன், கணவன் என்ன செஞ்சாருன்னு கேட்க மாட்டேன். நான் என்ன குறை வச்சேன் உனக்கு, தன்னங்க தாழ்த்துவா சார். அந்த பக்தி, அந்த பாரம்பரிய ஆன்மீகம் ஆண்கள்கிட்ட எத்தனை பேர்கிட்ட இருக்கு? இந்த மஞ்ச கயிறு இருக்கு பார்த்தீங்களா, தாலி கயிறு. அப்பா வீட்டில இருந்து 100 பவுன் கூட போட்டு அனுப்பியிருப்பாங்க, 1 கிலோ தங்கம் கூட கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அந்த 10 ரூபாய் கயிற்றில் ஒரு பவுண்டில் தாலி போட்டா பிறகு அதோட மதிப்புக்கு, அந்த தாலிக்கு அவள் கொடுக்குற மரியாதை இருக்குல்ல, அந்த நகைகள்லாம் 2வது தான் சார். அதை எந்த காரணத்துக்காகவும் அதை விட்டு கொடுக்க மாட்டா. கடன் கொடுக்க முடியாத சொந்த கயிறு அது அப்படின்னு சொல்லி பாப்பா சார். அந்த தாலிக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பா. ஏன் தெரியுமா? அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்வின் அர்த்தம், அதுதான் சுவாசம் என்று வாழ்கின்றவள் பெண். அந்த பாரம்பரியம் இன்றைக்கும் பெண்களிடம் நிலைத்திருக்கிறது. ஒரே ஒரு காரியம் விளம்பரப்படுத்துவாங்க, தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். பெண்கள் எந்த நிகழ்வுக்கு போனாலும், வேலைக்கு போனாலும் நாங்கள் சேலையை தான் கட்டிட்டு போகிறோம். ஆனால் ஆண்கள் இந்த மேடைக்கு தான் வேஷ்டி கட்டிட்டு இருக்கிறாங்க. இது நாங்கள் இன்றைக்கும் பின்பற்றுகிறோம்ன்ற சொல்ற அந்த விளம்பரம். ஆனால் ஆண்களுக்கு ஒரு விளம்பரம் வச்சிருக்கிறாங்க, கட்டிக்கோ ஓட்டிக்கோ. இது என்ன சட்டக்காரியா போறாங்களம்மா? சரி, கட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு சொல்றாங்க. இது என்ன சொல்ல வருதுன்னா, ஆண்களே நீங்கள் பாரம்பரியத்தை தொலைத்து விட்டீர்கள், நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம், வேஷ்டியை இப்படி கட்டுங்கள் என்று சொல்லுகிற விளம்பரங்கள் எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிறது. அதிலிருந்தே தெரிகிறது பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர்கள் ஆண்களை விட பெண்களே என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.